வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால் நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு கோ டெம்பிள் பிளானர் உடைய 2வது எபிசோட், இன்ட்ரோ எபிசோட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதில் கோ டெம்பிள் பிளானர்னா என்ன, நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டெம்பிள் கைடாக நாங்கள் இருக்க போகிறோம். அதாவது வர்ச்சுவல் டெம்பிள் கைடு, கூடயே வர முடியாது, வர்ச்சுவல் டெம்பிள் கைடாக இருக்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பார்க்க அப்படி முதல் தடவை இந்த எபிசோட பார்க்குறீங்க, கோ டெம்பிள் பிளானர் பற்றி தெரியணும் அப்படின்னா அந்த இன்ட்ரோ எபிசோடோடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டு இந்த எபிசோடுக்கு வாங்க. இன்னைக்கு நாம் கும்பகோணத்தை சுற்றி பார்க்க போகிறோம். கோயில் நகரமான கும்பகோணத்தில் 1000க்கு மேற்பட்ட கோயில்கள் இருக்குது. ஆனால் முதல்ல கும்பகோணத்துக்குள்ளாரையவே மெயினான கோயில்களை பார்க்க போகிறோம். கும்பகோணத்தில் போனால் எங்கே தங்கலாம், எங்கே சாப்பிட்லாம், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், குடும்பத்தோட கும்பகோணத்தோட ஷாப்பிங் பண்ணும்போது என்னென்ன நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம், இப்படிப்பட்டான கைடாக நம்ம இருக்க போகிறோம். வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். கும்பகோணம் ஒரே நாளில் காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து இரவு 9 மணி வரைக்கும் கும்பகோணத்தில் எந்தெந்த கோயில்கள் பார்ப்போம், எங்கெல்லாம் போகலான்றது சுற்றி பார்ப்போமா? வாங்க கோ டெம்பிள் பிளானருடைய கும்பகோணம் எபிசோட். கும்பகோணத்துக்கு நீங்கள் ஒரு ட்ரெயின்லையோ பஸ்லையோ அடைஞ்சிட்றீங்கன்னா, இப்போ சென்னையிலேருந்து நம்ம புறப்பட்டோம்னா உழவன் எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு இருக்குது. கும்பகோணத்தில் இறங்கிட்டிங்கன்னா ட்ரெயின் வசதி ரொம்ப அற்புதமாக இருக்குது. மற்ற நகரங்கள்லேருந்து கூட நீங்கள் கும்பகோணம் வந்துடலாம். அது நீங்கள் ரயில்வேல நீங்கள் புக் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ஓன் கேப்லேயும் உங்களுடைய ஓன் ட்ராவல்லையும் நீங்கள் வரலாம். கார் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு பெரியவங்கெல்லாம் வரணும், நம்ம அவங்க கூட ட்ராவல் பண்ணணும்னா அவங்களுக்கு வசதியாக ஒரு ட்ரெயினில் வர்றது நல்லது. நீங்கள் கும்பகோணம் ட்ரெயினில் வந்துட்டிங்கன்னா முதல்ல நம்ம பார்க்க போகிறது எங்கே ஸ்டே பண்ணலாம், கும்பகோணத்தில் என்ன மாதிரியான ஹோட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு. கும்பகோணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டாகவும் ஒரு ஹோட்டல்ஸ் இருக்குது, கொஞ்சம் லக்ஸரியாகவும் ஹோட்டல் இருக்குது. 2 விதமான ஹோட்டல்ஸ் இருக்குது. உங்களுக்கு பட்ஜெட்டாக பார்க்கணும், அதாவது ஒரு 2500லேருந்து ஒரு 3500க்குள்ளார பட்ஜெட்டாக உங்களுக்கு ஹோட்டல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வசதியான இடம் ஹோட்டல் விநாயகா அப்படின்னு ஒரு ஹோட்டல் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அதாவது அது கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்கே இருக்குது. நீங்கள் இறங்கினோடனே, ஒரு ட்ரெயின் இறங்கினோடனே நீங்கள் ஆட்டோலாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா காலையில் இறங்குங்க ஒரு 5:30 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் கும்பகோணத்துக்கு. ஸோ அப்போ போய் ஆட்டோலாம் பேரம் பேசிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் எதிர்க்கே நடந்து போயிடலாம். அப்படியே கும்பகோணத்து ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்கே அங்கே நடந்து போயிட்டீங்கன்னா ஹோட்டல் விநாயகாவில் நீங்கள் தங்கலாம். இங்கே என்னன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஒரு ரூம் அளவு சின்னது தான், பட் ஆனால் இவங்க ஒரு ப்ரீமியம் லக்ஸரி அப்படின்றாங்க. அதாவது அதுக்கான அந்த டாய்லெட்ரிஸு, அந்த மாதிரி கெட்டிலு, இந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் ரூம்குள்ளேயே இருக்குது. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குது. அதாவது மார்னிங் ஒரு 7:30க்கு நீங்கள் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை உங்களுக்கு ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்டு அலாங் வித் ஹோட்டல் டேரிஃபோட வருது. உங்களுக்கு கரெக்டான டேரிஃப் தெரிஞ்சுக்கணுன்னா நான் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் ஃபோன் நம்பர் பார்த்துட்டு அவங்களுக்கு சீசன் பொறுத்து டேரிஃபுகள் மாறும். ஸோ அதை நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஹோட்டல் நான் ரொம்ப லைக் பண்ணி சஜஸ்ட் பண்ணுறது ஃபேமிலி ஹோட்டல். அது ஹோட்டல் ராயாஸ் அப்படின்னு. நாங்கள்லாம் கும்பகோணம் போனால் இங்கே தான் தங்குவோம். ராயாஸ் ஒரு கும்பகோணத்து மகாமகம் குளம் இருக்குது, அதுதான் மெயின். அந்த ராயாஸ் அதை சுற்றி தான் இருக்குது. ராயாஸுக்கு 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. 1 பழைய ப்ராப்பர்ட்டி, அதுதான் பெஸ்ட்டு. ஒரு நாமினலான சார்ஜ் இருக்கும். அங்கே போனீங்கன்னா 3 பெட்ரூம்ஸ் 4 பெட்ரூம்ஸு இந்த மாதிரி ஃபேமிலியாக வரும்போது நம்ம தங்கிக்கலாம். நான் ஏசி ரூம்ஸும் இருக்குது, ஏசி ரூம்ஸும் இருக்குது. நான்லாம் முன்னாடி தங்கும்போது ரொம்ப குறைவான பட்ஜெட்டாக இருந்தது. 1500லேருந்து ஒரு 2500 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அங்கே இருக்கிற ஹோட்டல் டாரிஃப். இப்போது உள்ள ரேட்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஹோட்டல் ராயாஸோடைய அந்த நம்பர்ஸும் நான் கொடுக்குறேன். அனதர் ராயாஸ் ப்ராப்பர்ட்டி அந்த பழைய ஹோட்டலுக்கு எதிர்க்கே இருக்குது. அது ஹோட்டல் ராயாஸ் எலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலைட்டில் கொஞ்சம் விசாரம், கொஞ்சம் வசதியாக பெரிய ரூம்ஸ் இருக்கும், இன்டீரியர் டெக்கோலாம் நல்லா இருக்கும். ராயாஸ் போனாலே என்ன நம்மளுக்கு மகிழ்ச்சி அப்படின்னா, ராயாஸ் போனால் ஒரு கோயிலுக்குள்ளே போன மாதிரியே இருக்கும். ஏன்னா கோயில் அந்த ரிசப்ஷன், அந்த பார்க்கிங் ஏரியாலாம் போகும்போது என்னென்ன கோயில்கள் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு அவங்களே அந்த வரைபடம்லாம் போட்டிருப்பாங்க, எந்தெந்த கோயில் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது. ஸோ நம்ம கும்பகோணம் போனாலே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நவகிரகம் கோயில் போகிறோம் அப்படின்னா இருந்தால் கூட நீங்கள் மற்ற அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது
உங்களுக்கே ஆனந்தமாக இருக்கும். இந்த மாதிரியான கோயில்கள்லாம் இருக்குது. அந்த ஹோட்டலில் இருக்கிற ஸ்டாஃப்ஸும் ரொம்ப பணிவாக ரொம்ப இருப்பாங்க. எல்லாருமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ராயல்ஸில் ஒரே ஒரு விஷயம் எப்படின்னா, இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இந்த கும்பகோணம் ஹோட்டலில் நீங்கள் பெருவாரியாக வந்து அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கும்பகோணத்துக்கு வரவங்க 2 நாள் தான் இருக்க போகிறாங்க, 1 நாள் இருக்க போகிறாங்க. 1 நாளில் இந்த நவகிரக டூர் இந்த மாதிரி 9 கோயில்களையும் பார்க்க போகிறாங்க, இல்லை பல கோயில்கள் பார்க்க போகிறாங்கன்னா காலையில் 6 மணிக்கே புறப்பட்டுருணும். ஏன்னா கோயில்கள்லாம் ஒரு மத்தியானம் உச்சி காலத்து பூஜை நடந்ததுக்கப்புறம் மூடிடுவாங்க, 12:30 1 மணிக்கு மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் 4 மணிக்கு தான் திறப்பாங்க. ஸோ அந்த காலையிலேயே ஒரு 6 மணிக்கு போட்டால் பிஃபோர் 9 o'clock 10 o'clock உங்களுக்கு அந்த வெதர் கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, வார்மாக இருக்கும். ஆனால் வெதர் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த சமயத்துலேயே நீங்கள் வந்து நிறைய கோயில்களை நீங்கள் கேதர் பண்ணி பார்த்துடலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிதானமாக ஒரு 9 to 12 நீங்கள் நிதானமாக கோயில்கள் போகலாம். ஸோ இந்த ராயாஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்றதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா ராயாஸுக்கு வரவங்க டைரெக்டாக கோயிலுக்கு தான் போவாங்க. பட் இஃப் யூ வாண்ட் அந்த ராயாஸ்லேயே நம்ம ஸ்டே பண்ணுறோம், காலையிலேயே எங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் நல்லா இருக்கும்னா ஹோட்டல்காரங்கிட்ட சொன்னாலும் அவங்களே அரேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்க டிஃபன் ஒரு கேரியரில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவங்க கேட்பாங்க உங்களுக்கு இது வேணுமா, ஃபுட்டு வேணுமான்னு. அது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான். அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு பொங்கல், வடை, இட்லி, பூரி, மசால் தோசை எல்லாமே வந்துடும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அவங்களே ஒரு தனி கேட்டரர் ஏஜென்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அது ஒரு கும்பகோணம் ஃபீல் உடனே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ராயாஸ் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ராயாஸில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ராயாஸ் கிராண்டு. அந்த கிராண்ட் வந்து விஸ்தாரமான ஹோட்டல். ஒரு இந்த மகாபம் குளத்துக்கு ஆப்போசிட்டாகவே இருக்கும். ஒரு 5 star குவாலிட்டியாக இருக்கும் அந்த ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போனீங்கன்னா இதே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான், பட் கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும். ஸோ ராயாஸ் கிராண்ட் வந்து ஒரு 4500 இருக்கும் ரேஞ்சு. டேரிஃப் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எல்லா டேரிஃபும் நான் ஏன் வந்து அப்போ கரெக்டாக சொல்ல மாட்டேன் அப்படின்னா முன்ன பின்ன இருக்கும். அதனால் உங்களுக்கு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் அந்த நம்பரை நான் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில், இங்கே ஹைலைட்டே ஆகும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் கும்பகோணத்தில் நீங்கள் வந்து 5 star கேட்டகரி வேணும் எனக்கு, அந்த மாதிரியான லக்ஸரி ஸ்டே தான் வேணும், 4 star 5 star கேட்டகரினா புதுசாக ஒரு ஹோட்டல் வந்திருக்கு, ஹோட்டல் லிலாக் அப்படின்னு, LILAC லிலாக் அப்படின்னு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. அது வந்து கும்பகோணத்தோடைய அவுட் சைடில் இருக்குது, நாகேஸ்வரம், திருநாகேஸ்வரம் போகிற வழியில் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசாரிச்சுட்டு போகலாம். அங்கே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இருக்குது. கும்பகோணத்தோடைய ஸ்பெஷாலிட்டிலாம் அவங்க வந்து ஷெஃப் வந்து அங்கே குக் பண்ணுறாங்க. நீங்கள் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் ரிசார்ட் அப்படி மாதிரியான நான் கொஞ்சம் லக்ஸரியாக ஸ்டே பண்ணணும், எனக்கு வந்து அரிபரிலாம் இல்லை, நான் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் மை ஃபேமிலி வித் கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ பிளட் ஆல்சோ வித் ரிலாக்ஸ்டு இது அப்படியா இருக்கணும்னு நான் நினச்சிங்கன்னா 2 ப்ராப்பர்ட்டி நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒன்று வந்து சுவாமி மலையில் இருக்கிற இன்டெக்கோ. அது ரொம்ப காலமாக இருக்குது. அந்த இன்டெக்கோ வந்து காட்டேஜஸாக இருக்கும். அது எல்லாமே திண்ணை வீடுகள் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் போய் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். அடுத்து வந்து மந்திரக்கூடம்னு கும்பகோணத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ், அதாவது திருமணஞ்சேரி போகிற வழியில், அந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா இந்த 15 கிலோமீட்டர்ஸில் மந்திரக்கூடம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இங்கேயும் வந்து ஒரு காட்டேஜஸாக திண்ணை வீடுகள் எல்லாமே கும்பகோணத்து பாரம்பரியத்து இருக்கிற மாதிரி அக்ரஹார வீடுகள், திண்ணை வீடுகள், பண்ணையார் வீடுகள்னு இப்படி 2-3 இது இருக்குது ரூம்ஸ் கேட்டகரியில். இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது தோராயமாக உங்களுக்கு வந்து பட்ஜெட்டாக ஒரு நாளைக்கே ஒரு 16,000 to 20,000 ஆகிடும். ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வேரியஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, booking.com அண்ட் மேக் மை ட்ரிப் அண்ட் அதர் அகோடாலாம் இருக்குது. இதில் நீங்கள் கூட பின்ன உங்களுக்கு ப்ரைஸ் ஆகும்போது நீங்கள் அதை புக் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இதுதான் ஸ்டே பண்ணுற கும்பகோணத்தில் நீங்கள் எங்கெல்லாம் ஸ்டே பண்ணலான்றதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது கும்பகோணத்தில். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டிஸ், அதனால் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. நம்பர்ஸை கொடுக்குறேன், நீங்கள் விசாரிச்சுட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது வந்து கும்பகோணத்தில் வந்தால் எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்றதான ஃபஸ்ட்டு பார்ட். இப்போ ஸ்டே பார்த்தாச்சு. கும்பகோணமில் வந்தால் எப்படி நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது தான். நிறைய பேர் ஓன் கேப் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் அதை பற்றியான கவலை இல்லை, நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வண்டியிலேயே போயிடலாம். பட் மோஸ்ட்லி கும்பகோணம் வரவங்க ஓன் கேப்பில் வரதில்லை. இந்த மாதிரி
ட்ரெயின்லையோ பஸ்லேயோ வந்துடுறாங்க. இங்கே இருந்து கேப் பிடிச்சிக்கிறது நல்லது. கொஞ்சம் ஏன்னா அவங்களுக்கு விஷயமும் தெரியும், ரூட்டும் தெரியும், கடகடன்னு உங்களுக்கு கூட்டும் போயிடுவாங்க. அதாவது கேப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் எல்லா கேப் ஆப்ரேட்டர்ஸுமே ஒரு 3,500 through 3,800, அதாவது 3,500 3,800 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து செடான் டைப் காருக்கு, அதாவது ஸ்விஃப்ட் டிசையர் அந்த மாதிரியான காருக்கு. அது ஒரு 3 பேர் 4 பேர் போகலாம். 3 பேர் வசதியாக போகலாம், 4 பேர் கொஞ்சம் டைட்டாக போகலாம், டிரைவரை உட்பட. நீங்கள் இந்த கேப் எடுத்துட்டிங்கன்னா இவங்க வந்து காலையில் புறப்பட்டு ஒரு 5:30 மணிக்கெல்லாம் புறப்பட்டு நவகிரக டூரை காட்டிடுறாங்க. காலையில் புறப்பட்டீங்கன்னா நவகிரக டூர் நைட்டோட முடிச்சிடுறாங்க. இவங்க கிட்ட நீங்கள் புக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த நவகிரக டூர் பார்க்கலாம். மற்றபடி எனக்கு இந்த நவகிரக டூர் ஒரு நாள் முடிச்சிட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாள் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருக்குது அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கிற மற்ற கோயில்கள் பார்க்கணுன்னா கூட இதே சார்ஜ் தான். 3,500 3,800 சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க சுற்றுவாங்க. அந்த 200 கிலோமீட்டருக்குள்ளார என்னென்ன கோயில்கள் காட்ட முடியுமோ அவங்களுக்கு தெரிஞ்ச கோயில்கள், இல்லை நீங்கள் போகணும்னு விரும்புகிற கோயில்கள் போகலாம். இது ஏன் உங்களுக்கு வசதி அப்படின்னா, ஃபேமிலியாக நீங்கள் போனீங்கன்னா ஒரு 4 பேர் நீங்கள் 4,000 வச்சுக்கிங்களேன், ஒரு ஆளுக்கு 1,000 rupees ஆகுது. நீங்கள் வசதியாகவும் போகலாம். அவருக்கு ரூட் தெரியும், அந்த கேப் டிரைவருக்கு ரூட் தெரியும். மற்றபடி அந்த கும்பகோணத்தில் சிறப்புகள்லாம் சொல்லிக்கிட்டே வருவார் உங்க கூட. அது ஒரு இன்ட்ராக்டிவாக கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுடைய ட்ராவல். நான் யூஸ்வலாக கேப் எடுத்தேன்னா ஜேஎஸ்டி ட்ராவல் அப்படின்னு ஒரு தம்பி பாலமுருகன் இருக்காரு. அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாரு. அவர்கிட்ட தான் நான் கேப் எடுக்கிறது. நம்ம ரெகுலராக எடுக்கிறதால நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு சார்ஜில் நம்ம எடுத்துக்கலாம். அவர் வந்து ரொம்ப நல்ல கேபும் வச்சுருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற டிரைவர்ஸும் ரொம்ப நல்ல நாலேஜபிள் டிரைவர்ஸ். நம்மளுடைய விளாக்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். கும்பகோணம் வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த கேபில் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நம்ம கூட ட்ராவல் பண்ணுறது வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறது வந்து சிவான்னு ஒரு டிரைவரு, ரொம்ப நாலேஜபிள் பர்சன். அந்த சிவாவை நீங்கள் கேட்டுக்கணும். பாலமுருகன் கிட்ட நீங்கள் பேசும்போது சிவா அந்த நம்பர் நான் கொடுக்குறேன். கேபை நீங்கள் இவர்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். மற்றபடி அன்னை டிராவல்ஸ் நம்மளுக்கு தெரிந்தவர் இருக்கார், ரவின்னு. அவர் ரொம்ப நாளாக வச்சுருக்காரு. அவர்கிட்ட வசதியான இந்த இனோவா மாதிரியான கார்கள், அந்த மாதிரி லக்ஸரி கார்கள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான டேரிஃப் மாறும். ஏன்னா செடான் டைப்பு தான் இப்போ நான் சொன்னேன். அவரும் செடான் வச்சுருக்காரு. ஆனால் இந்த மாதிரி நான் வசதியாக போகணும்னா ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வந்து ரொம்ப அன்பானவர், ரொம்ப பாசக்காரர். அந்த ரவி, அவர் அன்னை டிராவல்ஸையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இது 2 தான் நான் ரெகுலராக போகிறது. மற்றபடி உங்களுக்கு ஏதாவது ட்ராவல்ஸ் தெரியும்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மற்றவர்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் பயனடையும். ஆனால் அந்த மாதிரியான ட்ராவல்ஸையும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்து அந்த கேபில் ட்ராவல் பண்ண முடியாது, நம்மளுக்கு அந்த வசதி இல்லை, இங்கே ஆட்டோலேயே நம்ம போக முடியும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோவும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோவுடைய சார்ஜ் ஒரு பேக்கேஜாக நீங்கள் பேசிக்கோங்க. ஒரு 4-5 கோயில் போகணும்னு தோராயமாக ஒரு 1,200 1,400 500 வரைக்கும் நீங்கள் கேட்பாங்க. ஆனால் என்னென்னா டீசல் ஆட்டோ, ஷேர் ஆட்டோ மாதிரி இருக்கும். அந்த டீசல் ஆட்டோலாம் ஆடிட்டு இருக்கோம். உங்களுக்கு முதுகு வலி மாதிரியான விஷயங்கள் இருந்தால் பெரியவங்களை கூட்டு போனீங்கன்னா அந்த ஆட்டோ நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் யங்ஸ்டராக இருக்கீங்கன்னா ஆட்டோ போங்க. மற்றபடி அது உங்களுக்கு வசதியாக இருக்கும். மற்றபடி பெரியவங்களுக்கு நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம இப்போ வந்து கும்பகோணம் சுற்றி பார்ப்போமா? ஆட்டோ பார்த்தாச்சு, கேப் பார்த்தாச்சு, எங்கே தங்கலான்னு பார்த்தாச்சு. கும்பகோணம் சுற்றி பார்த்துக்கிட்டே எங்கே சாப்பிட்லாம் நடுவில் அப்படின்னு நான் சொல்லுவோம். வாங்க இப்போது நம்ம ஃபேமிலியாக ட்ராவல் பண்ண போகிறோம்னு நினச்சிப்போம். உங்களுக்கு ஒரு ஐட்டினரியை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கும்பகோணத்துக்குள்ளாரியே நவகிரக சுற்றுலா தவிர கும்பகோணத்துக்குள்ளாரியே ஒரு நல்ல கோயில்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது ஒரு ஐட்டினரி, ஒரு நாளுக்கான ஐட்டினரி நான் தயார் பண்ணியிருக்கேன். அதை தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். கும்பகோணத்தில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஒரு 6 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிடுங்க. 6:30க்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டிங்கன்னா 6:30க்கு புறப்பட ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் புக் பண்ண கேப்லேயோ இல்லை ஆட்டோலேயோ புக் பண்ண ஆட்டோலேயோ புறப்பட்டுருங்க. முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது கும்பகோணத்துடைய ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயிலை தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா கும்பகோணத்துடைய பிரதானமான கோயில், இதயம்னு கூட சொல்லலாம். கும்பகோணத்தோடைய இதயம் அதுதான். திருக்குடந்தை அப்படின்ற இந்த பேர், பழமையான பேர் வந்ததுக்கான காரணமும் இந்த கோயில் தான். இந்த ஆதி கும்பேஸ்வரர் நம்ம தரிசிச்சுட்டு அவருடைய அருள் பெற்று கும்பகோணத்துடைய டூரை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆதி கும்பேஸ்வரர் ஒரு விஸ்தாரமான பிரகாரம், ரொம்ப பெரிய ராஜகோபுரம்லாம் இருக்குது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா முதல்ல நம்ம சுவாமியை பார்க்க போகிறோம். சுவாமியை பார்த்துட்டு சுவாமி நீங்கள் வந்து கவனிக்கணும். நீங்கள் மூலஸ்தானத்தில் போய் சுவாமியை நீங்கள் பார்க்கும்போது அந்த அர்ச்சகர் சொல்லுவார். விக்னேஷ்னு நம்மளுக்கு தெரிஞ்ச அர்ச்சகர் இருக்கார், ப்ளஸ் சங்கர்னு ஒரு அர்ச்சகர் இருக்கார். 2 பேருமே ரொம்ப
ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அந்த சுவாமியோடைய தலைமுடியில் குடுமி இருக்குது, இந்த சுவாமிக்கு குடுமி இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்டான ஒரு மூர்த்தம். அந்த மூர்த்தத்தை நீங்கள் தரிசிச்சுட்டு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பிரகாரமாக சுற்றி வந்தோம்னா மங்களாம்பிகை சுவாமியோடைய இடது பக்கத்துலேயே இருப்பாங்க காட்சியளிப்பாங்க. அவங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா பொதுவாக அம்பாள் வந்து தெற்கு நோக்கி காட்சியளிப்பாங்க. இங்கே வந்து சுவாமியும் கிழக்கு நோக்கி காட்சியளிப்பாங்க, மங்களாம்பிகையும் கிழக்கு நோக்கி காட்சியளிப்பாங்க. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அந்த மங்களாம்பிகை வந்து மந்திர பீடேஸ்வரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அற்புதமான அம்பாள், அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த மங்களாம்பிகிட்ட கொஞ்ச நாள் உட்காந்துட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டை நீங்கள் பார்த்தே ஆகணும். நம்ம ஃப்ரெண்டு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்தோடைய செல்லப்பிள்ளை மங்களம் யானையோட நீங்கள் பார்த்தே ஆகணும். இந்த கும்பகோணத்துக்காரங்களுக்கு இந்த மங்களத்தை பற்றி சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், வெளியூர் மக்களுக்கும் தெரியும். என்னுடைய விளாக்லேயும் நான் மங்களம் பற்றி போட்டிருக்கேன், மங்களத்தோடைய சுட்டித்தனத்தை போட்டிருக்கேன். ரொம்ப நல்ல ஹிட்ஸு, 2 lakh வியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மங்களம் வந்து நீங்கள் பார்க்காம போகக்கூடாது. மங்களம் கிட்ட நீங்கள் போய் பேசணும். அந்த மங்களம் என்னென்ன பண்ண தெரியுமா, ஒரு தெய்வ பிறவிங்கய்யா. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த மங்களம் வந்து ஒரு 52 வயசு பொண்ணு. அந்த மங்களம் வந்து எப்படின்னா அது கம்யூனிகேட் பண்ணும். அவர்கிட்ட இருக்கிற பாகன் அசோகன் வந்து இருக்காரு, ரொம்ப பாசமாக பார்த்துப்பாரு. அந்த மங்களத்துக்கு கால் வலிச்சதுன்னா கால் அமைக்கி விடுவார். அதுக்கப்புறம் அப்பப்போ பேசிக்கிட்டே இருக்கும், ஒன்று பேசிட்டு மடியில் உட்காந்துக்கும். இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த பாகன் கிட்ட சொல்லிவிட்டு நம்ம அசோக் அண்ணா கிட்ட கேட்டுக்கிட்டு மங்களத்துக்கிட்ட ஏதாவது நீங்கள் பழங்கள் கொடுக்கணும் அப்படின்னா பழங்கள் கொடுங்க. ஏன்னா அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் அது ஒரு நல்ல வைப்ரேஷனுங்கய்யா. ஏன்னா கும்பகோணம் வந்தால் நீங்கள் சந்திர ஸ்தலத்துக்கு நீங்கள் மனநோய்க்கெல்லாம் போகணுன்னா சந்திர கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, கொஞ்சம் டிஸ்ப்ரெஷனாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் இதுவாக இருக்குது, டிஸ்டர்ப்டாக இருக்குன்னா அது சந்திரஸ்தலத்துக்கு போய் பரிகாரம் பண்ணால் போதும். ஆனால் இது வந்து லைவ்லேயே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே குறைஞ்சிரும், ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த மங்களத்தை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரலாம். கும்பகோணத்துலேருந்து ராஜகோபுரம், அந்த ஆதிகும்பேஸ்வரர் ராஜகோபுரம் கடத்தெருவாக இருக்கும், லைனாக கடத்தெருவாக இருக்கும். நீங்கள் அப்படி தான் நீங்கள் கேபில் போனால் சைடு வாசல் வழியில் தான் வர முடியும். தெற்கு வாசல் இல்லைன்னா நார்த், அதாவது வடக்கு வாசலில் வழியாக நீங்கள் வர முடியும். இந்த ராஜகோபுரத்தில் நேராக போனீங்கன்னா வெறும் கடைகளாக இருக்கும், அந்த மண்டபம் முழுக்க கடைகளாக இருக்கும். அங்கே தான் பழமையான மங்களாம்பிகை டிஃபன் அது சென்டர் இருக்குது. உங்களுக்கு ஒரு 8 மணி ஆகிடும், நீங்கள் உங்களுக்கு பசிக்கும் நிச்சயமா, ரிலாக்ஸ்டாக பார்ப்போமே. அந்த மங்களாம்பிகை அந்த தோசை, கீ ரோஸ்ட் மசால் தோசை ரொம்ப ஃபேமஸ்ஸு. மங்களாம்பிகையில் நீங்கள் கும்பகோணத்தோட ஃபேமஸ் கடப்பா கிடைக்கும், மற்றபடி சட்னி வகைகள் எல்லாமே இருக்குது, மற்றபடி இட்லி எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த கீ ரோஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், மங்களாம்பிகை போங்க. அந்த பழைய ஹோட்டல் அந்த அந்த நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மண்டபத்து கடத்தெருவிலேயே இருக்குது. புது ஹோட்டல் ஒன்று திறந்துருக்காங்க வசதியாக. அது வந்து இந்த வடக்கு வாசல் வழியாக வெளில வந்தீங்கன்னா அங்கே ஒரு பாத்திர கடைகள்லாம் இருக்கும், ஆப்போசிட்லேயே, பர்பண்டிகுலர்லி ஆப்போசிட் டு த வடக்கு வாசல். அதாவது அந்த மங்களாம்பிகை போனால் கூட நீங்கள் சாப்பிட்லாம். இங்கே தான் அந்த ஓனர்லாம் இருப்பார். நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல ரிலாக்ஸாக சாப்பிடுங்க. ஒரு 8 to 8:30 ஆகிடும் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் சாப்பிட்டு அது முடியறதுக்கு. அப்புறம் வெளியில் வாங்க, இந்த கடத்தெருவாகவே நடந்து வாங்க. ஏன்னா முடியாதவங்க நீங்கள் கேப் எடுத்துக்குவாங்க, அடுத்த கோயில் நம்ம பக்கத்துலேயே இருக்குது. நடக்க முடியலை, பெரியவங்க கூட்டு வந்தீங்கன்னா நான் கேபில் எடுத்து அடுத்த கோயிலுக்கு போயிடலாம். ஆனால் முடிஞ்சவங்க நீங்கள் நடந்து அந்த கோயிலுக்கு போயிடலாம். அது அடுத்த கோயில் நம்ம பார்க்க போகிறது வந்து தட்சிண அயோத்தியா அப்படின்னு கூப்பிடுற கும்பகோணத்தோடைய ராமசுவாமி திருக்கோயில். ராமருங்க தான் இங்கே பிரதானமான கோயில் அவருக்கு. ஸோ அயோத்தியாவில் எப்படி அவர் பட்டாபிஷேக கோலத்தில் காட்சியளிக்கிறாரோ அதே மாதிரி இங்கே காட்சியளிக்கிறாரு. அவரை பார்க்க போகும்போது இந்த கடத்தெருவாக நீங்கள் போனீங்கன்னா கடைகளில் நீங்கள் அப்படியே ஷாப்பிங் பண்ண மாதிரியும் இருக்கும், எல்லாத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும். கும்பகோணத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா பாத்திரங்கள், அதாவது விளக்குகள், பாத்திரங்கள், இந்த பக்கத்தில் அருகேமையில் இருக்கிற நாச்சியார் கோயிலில் தான் தயாரிக்கப்படுது இந்த விளக்குகள்லாம். இந்த பாத்திரங்கள்லாம் நீங்கள் வாங்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும், தரமான பொருட்களாக இருக்கும். விலைகள் வந்து நீங்கள் பேசி வாங்கிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்து கும்பகோணத்தோட வெத்தலை கடையும் இருக்கும். வெத்தலை இங்கே ஃபேமஸ் இல்லையா கும்பகோணம், வெத்தலையும் பார்க்கலாம். அப்புறம் அங்கே வந்து முராரி ஸ்வீட்ஸ்னு ஒரு ஸ்வீட்டு கடை, ரொம்ப பாரம்பரியமான ஸ்வீட்டு கடை. ஏதாவது ஸ்வீட்டு வாங்கிக்கின்னு போகணும் அப்படின்னா கூட நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். அப்படியே வெளில வந்து நடந்து
நடந்து ரைட்டாக வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான், ஒரு 1 to 2 kilometers தான் அந்த ராமசாமி திருக்கோயில். அப்படியே விஸ்தாரமாக நடந்து வந்துருங்க. ராமசாமி திருக்கோயிலுக்குள்ளே நம்ம நுழைவோம். ஒரு நல்ல ராஜகோபுரம். உள்ளே போனீங்கன்னா தூண்களில் அற்புதமான சிற்பங்கள், முன்மண்டப தூண்களில் வந்து அற்புதமான சிற்பங்கள், எல்லாமே ராமாயண கதைகள் சொல்கிற சிற்பங்கள், அனுமான் லீலைகள் சொல்கிற சிற்பங்கள், அனுமான் நிறைய இருப்பாங்க. உள்ளே போய் சுவாமியை பார்த்துட்டு வந்துடுங்க, தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க. தரிசனம் பண்ணிட்டு வந்தப்புறம் உள் பிரகாரத்தில் நீங்கள் பார்த்தே ஆகணும். அந்த உள் பிரகாரமாக நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா சிவர்களில் அந்த வால் பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. இங்கே தொடங்கி ராமாயணம் ஃபஸ்ட்டு பார்ட் தொடங்கி அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா சுற்றி வரதுக்குள்ளே முடிஞ்சிடும். ராமாயணம் பட்டாபிஷேகத்தோட முடியும். ஸோ அந்த ராமாயணம் வரைபடம் போட்டிருப்பாங்க, வரைஞ்சிருப்பாங்க, ரொம்ப அழகான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது கீழே அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், அந்த சீன் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. நடுவில் நம்ம விமானத்தையும் பாருங்கள். விமானம் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு தஞ்சாவூருடைய மினியேச்சர் மாதிரியே இருக்கும். தஞ்சாவூர் விமானத்தோடைய மினியேச்சர் மாதிரியே அவ்வளோ பெரிய கோபுரம் விமானம். ரொம்ப 1000 வருஷம் பழமையான கோயில் இல்லையா? ஸோ அந்த அயோத்தி ராமரை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வெளில வாங்க. இந்த பிள்ளைகளுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு காட்டும்போது, இந்த ஸ்டோரிஸ், நம்மளுடைய ஸ்டோரிஸ் காட்டும்போது அவங்களுக்கு புது விதமான அனுபவமாக இருக்கும். அவங்க வந்து எப்போவுமே டிவி பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரியான சித்திரங்களில் அந்த கதைகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆர்வம், நம்மளுடைய இந்து கலாச்சாரத்துக்கு மேலே ஒரு ஆர்வம் பிறக்கும். புராணங்களை தெரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டப்புறம் வெளியில் வந்துடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து சாரங்கமாணி திருக்கோயிலுக்கு நம்ம போகலாம். ஏன்னா கும்பகோணத்தில் ஈஸ்வரனை பார்த்தாச்சு, ராமரை பார்த்தாச்சு. இங்கே பிரதானமாக இருக்கிற வைணவ திருத்தலம் வந்து சாரங்கமாணி திருக்கோயில். இங்கே சாரங்கன் எப்படி வந்திருக்காரு அப்படின்னா, அவர் ஒரு தேர்லேயே வந்து இறங்கியிருக்கிறார். ஆக்சுவலாக இதுவும் பெரிய கோபுரங்க. நீங்கள் கோபுரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டு, பெரிய கோபுரம், பெரிய தேர். அது நீங்கள் நம்ம உள்ள நுழைஞ்சோன்னா அந்த சிற்பங்கள்லாம் பார்த்துட்டு அந்த தேர் வடிவத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும். அந்த விமானம் வந்து விமானத்தை அந்த அவர் கோயிலோட கர்ப்பகிரமே ஒரு தேர் மாதிரியே வடிவம் இருக்கும். தேரில் பெரிய சக்கரம் இருக்கும். அந்த தேரில் நீங்கள் தாயாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி வந்து இந்த தேரை பார்த்துட்டு சுவாமியை பார்த்துட்டு வாங்க. சுவாமி வந்து சயன திருக்கோலம், அதாவது படுத்துட்டு இருக்கிற திருக்கோலம், ரொம்ப அற்புதமான சயன திருக்கோலம். அவருடைய பாதங்களில் நிறைய பேர் அவங்கள வணங்குற மாதிரி பூஜை பண்ற மாதிரி இருக்கும். அதுல ஒரு சிற்பம், ஒரு விக்கிரகம் வந்து இந்த காவேரி தாயோடைய விக்கிரகம். அதை நீங்க அர்ச்சகர் பட்டர் வந்து காட்டுவாரு உங்களுக்கு. அந்த காவேரி தாயோ அவருடைய பாதத்தை தொட்டு போற மாதிரி. ஏன்னா கும்பகோணத்தை தான் காவேரியை வந்து என்ட்ரி ஆகி போறாங்க இல்லையா? ஸோ அதை பாதத்தை தொட்டுட்டு போறாங்கன்ற மாதிரி ரொம்ப அற்புதமான அந்த கர்ப்பகிரகத்தில் நீங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்தீங்கன்னா அந்த அர்த்த மண்டபம், அதுக்கப்புறம் மகா மண்டபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூண்கள்லாம் அற்புதமான சிற்பங்கள். மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படிலாம் அந்த கார் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. நம்ம உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்க முடியாது. அதனால் சின்ன அந்த இதெல்லாம் ரசிச்சிங்க, வெளியில் வந்துடுங்க. வெளில வந்ததுக்கப்புறமா சாரங்கபாணி முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் சக்கரபாணி திருக்கோயிலுக்கு போகலாம். சக்கரபாணி திருக்கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னா, இதுவும் ஒரு பாஸ்கர சேஸ்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கும்பகோணத்துக்கு இதுவும் இந்த புராணத்துக்கு சம்மந்தப்பட்ட கோயில். அந்த பாஸ்கர சேஸ்திரம், அதாவது இந்த சூரியன் வணங்கின சேஸ்திரம். ஸோ இங்கே சக்கரத்தாழ்வார் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சாரங்கபாணிக்கு அப்புறம் சக்கரபாணியை நீங்கள் பார்க்கும்போது இந்த சக்கரபாணியில் ஒன்றே ஒன்று நீங்கள் கவனிக்கணும். அங்கே வந்து தட்சிணாயன புண்ணிய காலத்துக்கு ஒரு வாசல், உத்தராயண புண்ணிய காலத்துக்கு ஒரு வாசல். நீங்கள் போகிற சமயம் உத்தராயணமாக இருந்ததுன்னா இந்த வாசலில் நீங்கள் வரணும். நீங்கள் போகிற சமயம் தட்சிணாயமாக இன்னொரு வாசலில் வரணும். ஸோ இந்த 2 வாசல் வழியாக தான் நீங்கள் சாமியை பார்க்க போகணும். இதே மாதிரி அந்த அர்த்த மண்டபம் மகா மண்டபத்துலேயும் சிற்பங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சாரங்கபாணி ரொம்ப அற்புதமான கோலத்தில் இருப்பார், அமர்ந்த திருக்கோலம். ஸோ அவரை பார்த்துட்டு தரிசிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நாகேஸ்வரர் திருக்கோயில். அதாவது கும்பகோணத்துக்குள்ளேயே இருக்கிற நாகேஸ்வரர் திருக்கோயில். நம்ம திருநாகேஸ்வரம் பற்றி நான் சொல்லலை. இதுவும் பாஸ்கர சேத்திரம். இப்படி வைணவத்துக்கு சக்கரபாணியோ, இங்கே வந்து சைவத்துக்கு நாகேஸ்வரர். இவரை நீங்கள் உள்ள எதுக்காக இந்த கோயில் நம்ம பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து கும்பகோணத்துக்கான கோயில். அந்த பாஸ்கர சேத்திரம்ன்றது புராண சிறப்பு உண்டு. இங்கே நடராஜர் மண்டபம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த தேர் நீங்கள் சாரங்கபாணியில் பார்த்தீங்களா, அதே மாதிரி தேர் வடிவம் தான். நடராஜர் தட்சிணம், அதாவது சவுத் பார்த்து இருப்பார். அவரை பார்க்கும்போது அதே மாதிரியான வடிவம், அந்த தேர் வந்து இறங்கின மாதிரியான, அங்கே தான் நடராஜர் அந்த மண்டபம் இருக்குது. அந்த நடராஜருடைய சபையை இருக்கு இல்லைங்களா, அந்த சபையை நீங்கள் பார்த்துட்டு
நீங்கள் வெளியில் வரலாம். சிற்பங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப பழமையான கோயில். இங்கே வந்து துர்கை வந்து ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப சக்தி வாய்ந்த துர்கை, பழமையான துர்கை, சக்தி வாய்ந்த துர்கை. இந்த துர்கையை நீங்கள் பார்த்துட்டு வெளியில் வாங்க. அடுத்து நம்ம லஞ்சுக்கு போயிடலாம். லஞ்ச் நான் எங்கே சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, கும்பகோணத்துலேயே ஃபேமஸான வெங்கட்ரமணா ஹோட்டல். அங்கே தான் நீங்கள் இலை போட்டு நீங்கள் சாப்பிடலாம், ஜம்முன்னு சாப்பிட்றலாம். ப்ரைவேட் ரூமாக ஒரு ஏசியாகவும் இருக்குது. மற்றபடி டேபிள் நீட்டாக டேபிள் இருக்கும். ஒரு டேபிள் அழகாக இருக்கும். வெங்கட்ரமணா இன்னும் பழமையாக அப்படியே தான் இருக்குது. அந்த வெங்கட்ரமணாவில் போய் நீங்கள் லஞ்சு சாப்பிட்லாம். அங்கே ஃபில்டர் காஃபி ரொம்ப ஃபேமஸ். சாயங்கால வேளையில் போனீங்கன்னா ஃபில்டர் காஃபியும் நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் லஞ்சு நம்ம இப்போதைக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், வெங்கட்ரமணில் சாப்பிட்டுக்குங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. திரும்பியும் ரூம் போய் ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் நீங்கள் ஒரு நேப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் கோயில் திறந்துருக்காது. 4 மணிக்கு தான் கோயில் திறக்கும். நீங்கள் கும்பகோணத்தோடைய ராயா சில்கில் போய், கும்பகோணம் பட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கே திருபுவனம்னு இருக்குது. திருபுவன பட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன் கும்பகோணம் பட்டு ஃபேமஸ்னால் லைட்டாக இருக்கும். காஞ்சிபுரம் பட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். கும்பகோணம் பட்டு வந்து நெய்தலில் வந்து லைட்டாக இருக்கும். நூல்கள் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஒரு லைட் ஃபீல் உங்களுக்கு. கும்பகோணம் சாரீஸை நீங்கள் அணிஞ்சினா ஒரு லைட்டாக இருக்கும், அது ஹெவியாக இருக்காது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது ராயா சில்க்கு போயிடுங்க. அவங்களுடைய தொழிலே தான். அதுக்கப்புறம் தான் ஹோட்டல் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே ரொம்ப அன்பாக பார்த்துப்பாங்க. நல்ல ரேட்ஸுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். மற்ற சில்க் கடைகளும் நீங்கள் போய் பார்க்கலாம். இது ஒரு ஷாப்பிங் உங்களுக்கு முடிஞ்சுன்னா ஒரு ஏசியில் உட்காந்த மாதிரியாக இருக்கும். ஒரு 2 hours உங்களுக்கு ஏசியில் உட்காந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வெளியிலலாம் அலையாதீங்க. நீங்கள் 4 மணிக்கு முடிஞ்சோடனே வெளில வாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம பட்டீஸ்வரத்துக்கு போவோம். கும்பகோணத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் பட்டீஸ்வரம் போனால் அங்கே துர்கையை பார்க்கணும். ஸோ கும்பகோணத்துலேருந்து புறப்பட்டுருவோம். ஒரு 3:30க்கெலாம் புறப்பட்டு பட்டீஸ்வரம் போவோம். ஒரு 1/2 hour ட்ராவலு. போகிற வழியில் ஐங்கரன் காஃபி இருந்ததுன்னா, எங்கேயாவது உங்களுக்கு கிடச்சிதுன்னா, ஐங்கரன் காஃபி வந்து உங்களுக்கு கும்பகோணத்துக்குள்ளேயே டவுனுக்குள்ளேயே இருக்குது. ஐங்கரன் காஃபி தான். ஒரு போண்டாவும் பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியை சாப்பிட்ருங்க ஆன் த வேல. போகிற வழியில் நீங்கள் தாராசுரம் நீங்கள் டச் பண்ணுவீங்க. நம்ம அப்புறம் வந்து பட்டீஸ்வரம் பார்த்ததுக்கப்புறம் தாராசுரம் பார்ப்போம். அப்படியே போனீங்கன்னா பட்டீஸ்வரம் உள்ளே போனோன்னே பெரிய கோயிலுங்க, தேனுபுரீஸ்வரர் திருக்கோயில். இது சுவாமி ரொம்ப அற்புதமான மூர்த்தி. ஆனால் இங்கே வந்து துர்கை தான் ரொம்ப ஃபேமஸ். ஃபஸ்ட் நம்ம இறைவனை பார்ப்போம், சுவாமியை பார்ப்போம். நீங்கள் பட்டீஸ்வரம் உள்ளே போகும்போது அந்த நந்தி நீங்கள் கவனிக்கணும், விலகி இருப்பார். நந்தி வந்து விலகி இருப்பார். ஏன் விலகி இருப்பார் அப்படின்னா, குழந்தையா திருஞான சம்பந்தர் இங்கே வராரு. அவர் முத்து பல்லக்கில் வராரு, முத்து பந்தலில் வராரு. ஸோ அவர் வரும்போது அவர் குழந்தை இல்லையா, அவருக்கு தெரியல. அதனால் சுவாமியே வந்து நந்தியை விலகி சொல்லி அவருக்கு தரிசனம் கொடுத்ததா அந்த முத்து பந்தல் விழா வந்து இது நடக்குது. அது நடக்கும்போது நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த வைபத்தை நீங்கள் பார்க்கணும். அப்புறம் சுவாமியை நான் தரிசிப்போம். வாங்க, சுவாமியை தரிசிக்கும் போது நல்லபடியாக தரிசிச்சுட்டு நீங்கள் அப்படியே வெளில வந்தீங்கன்னா அந்த உள் பிரகாரத்தில் பெயிண்டிங்ஸ் பார்க்கலாம். இப்போது சரபோஜி மன்னர்கள் வந்து அந்த பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது. அந்த சரபோஜி மன்னர்கள் பண்ண பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது. முன்னாடி அந்த பிரகாரத்தில், அந்த உள் பிரகார மண்டபத்தில் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் பெயிண்டிங் இருக்கும். அது ஒரு நல்ல மியூரல்ஸு. நீங்கள் அஜந்தா எல்லோரா மாதிரியான மியூரல்ஸ். அது ஆக்சுவலாக பாதுகாக்க வேண்டிய மியூரல்ஸ். ஆனால் என்ன அநியாயம் அப்படின்னா, இவங்க அந்த திருப்பணின்ட்டு ஒரு சுண்ணாம்பு அடிச்சிடுறாங்க தெரியாமையே. அதெல்லாம் சுண்ணாம்பு அடித்து மறைக்கப்பட்டிருக்கு. இப்போது அவங்களுக்கே தெரியல இது திருப்பணி பண்ணும்போது இதெல்லாம் பாதுகாக்கணும்னு தெரியல. ஆனால் ஒரு சிலது அங்கே இருக்குது. இங்கே நம்மளுக்கு வந்து புலவர்னு ஒருத்தர் இருக்கார் அந்த ஆஃபீஸில். ரொம்ப அற்புதமாக இந்த பெயிண்டிங்ஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுவார். அவருக்கு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா, பர்சனலாக தெரிஞ்சுன்னா நீங்கள் போய் அவரை பாருங்கள். அவர் கூட கேளுங்க, புலவர் இருக்காரான்னு கேளுங்க. இல்லைன்னா நீங்கள் அதை கவனிங்க. அதில் வந்து அந்த ஆறு, இந்த காவிரி ரிவர் வந்து நீங்கள் போகுது, அந்த ஆற்றுக்கு 2 பக்கமும் என்ன மாதிரியான கலாச்சாரமும், என்ன மாதிரியான இந்த சிவிலைசேஷன் எப்படி நடந்தது, எப்படி ஃபார்மிங் நடந்தது, என்ன மாதிரியான மீன்கள் அங்கே கிடைக்குது, மக்கள் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றதை அதை டிபீட் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்து அவங்க தெரிஞ்சிக்க முடியும் அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்தாங்க மக்கள்னு. ஆனால் அந்த பெயிண்டிங் கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பார்த்துருங்க. இந்த சுவாமியுடைய பிரகாரத்தை நம்ம பார்த்துட்டு வந்து அந்த சீலிங் மியூரல்ஸை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா அம்பாள் சன்னதி பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் அம்பாலும் இங்கே வந்து சுவாமிக்கு எப்படி கிழக்கு நோக்கி இருக்காரோ அதே மாதிரி இடது பக்கமாக அம்பாலும் கிழக்கு நோக்கி இருக்காங்க. பொதுவாக
கும்பகோணத்தில் நான் சொன்ன மாதிரி தட்சிணம், அதாவது சவுத் பார்த்து தான் இருப்பாங்க, தெற்கு பார்த்து தான் அம்பாள் இருப்பாங்க பொதுவாக எல்லா கோயிலுடைய இது. இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம ஏற்கனவே பார்த்து ஆதி கும்பேஸ்வரர்லையும் அப்படிதான் சுவாமிக்கு இடது பக்கத்தில் அம்பாள் இருக்காங்க. அம்பாள் சன்னதிக்குள்ளே போகும்போது ஞானாம்பிகையை தரிசிக்கலாம். ஞானாம்பிகை அம்பாள் ரொம்ப அற்புதமா இருக்கா, நின்ற திருக்கோலம். அம்பாளை தரிசிச்சதுக்கு அப்புறம் அந்த கர்ப்பகிரகத்துல இருந்து அர்த்த மண்டபத்துல லெஃப்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 2 சிற்பம் இருக்கும். ஒரு தம்பதிகளா அவங்க வந்து அம்பாளை வணங்குற மாதிரியான சிற்பம். அவங்க யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கும்பகோணம்க்கு மகாமகம் குலம் உங்க எல்லாருக்கும் தெரியும். பிரதானமான அந்த மகாமக குலத்துடைய படித்துறையை கட்டிய அமைச்சர் அவரு. கோவிந்த தீட்சிதர் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. அவர் பண்ண சேவைகள் அதிகம். இந்த மாதிரியான படித்துறைகளை கட்டியிருக்கிறாரு. எல்லாரும் வந்து அந்த கும்பகோணம் மகாமகம் நடக்கும்போது வந்து குளிக்கணும், நீராடணும் அப்படின்றதுக்காக அந்த தம்பதியருடைய அந்த சிற்பத்தை நீங்க பார்க்கலாம். அந்த சிற்பம்ல நீங்க ஒண்ணு கவனிக்கணும், அந்த அம்மா அவங்களோட ஒய்ஃப் அந்த இருக்காங்க இல்லையா, அவங்க பின்னாடி ஜடை பின்னிருப்பாங்க, அந்த கல்லையே பின்னிருக்காங்க. அவ்வளோ அழகா அந்த பிளாட்ஸ் போட்டிருப்பாங்க. அதை நீங்க கவனிச்சே ஆகணும். அப்படிப்பட்ட வேலைப்பாடுகள் இந்த கோவிந்த தீட்சிதர் தம்பதியரை நீங்க பார்த்துட்டு வெளில வந்தீங்கன்னா, அதே மாதிரி அந்த தூண்கள், மண்டப தூண்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. சர்க்கஸ்லாம் இருக்கும். அந்த காலத்துல என்டர்டெயின் பண்றதுக்கு என்னென்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரியான சர்க்கஸ் பண்ற அந்த சிற்பங்கள்லாம் நீங்க நுணுக்கமா பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வெளியில வந்தப்புறம் பட்டீஸ்வரம் துர்கை, அவங்க தான் ஃபேமஸ். நின்ற திருக்கோலம், அந்த அம்மா பெரிய உயரமா இருப்பாங்க. அற்புதமாக தரிசிங்க. பட்டீஸ்வரத்தில் துர்கை வந்து நீங்கள் நினச்சதை பண்ணி கொடுத்துருவாங்க. எங்கள் வீட்டுக்கே நாங்கள் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம், எங்கள் அம்மா நினச்சாங்க, உடனே பண்ணி கொடுத்துட்டாங்க. அது ஒரு காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்படிப்பட்ட பட்டீஸ்வரம் துர்கை ரொம்ப சக்தி வாய்ந்த துர்கை, உடனே உங்களுக்காக வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த பட்டீஸ்வரம் துர்கையை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் ரிட்டர்ன் கும்பகோணத்துக்கு தான் வரணும். வரும்போது தாராசுரம் உள்ளே போகலாம். தாராசுரம் வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. வழிபாட்டுக்கு அந்த லிஸ்ட்டில் இது வரலை, பட் இருந்தாலும் இது வந்து கலை பொக்கிஷம். ஆனால் வழிபாட்டுக்கு அங்கே அர்ச்சகர் இருக்காங்க. நீங்கள் சுவாமியை பார்க்கணுன்னா அர்ச்சகர் இருக்காங்க, அவங்க வந்து பூஜை பண்ணுறாங்க. ஆனால் இது ஒரு கலை பொக்கிஷமாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு கற்றளி. இந்த தாராசுரம் மிக பெருசு. இந்த ராஜராஜ சோழனுடைய பேரன் கட்டியது. ஐராவதீஸ்வரர் அப்படின்றது அந்த இறைவனோட திருநாமம். ஐராவதம் வந்து பூஜை பண்ணுச்சு இல்லையா, அந்த புராண கதைகள். அந்த ஐராவதீஸ்வரர், அந்த ஐராவதம்ன்ற யானை பூஜை பண்ணதால அந்த ஐராவதீஸ்வரர். இங்கே நீங்கள் ஒன்று கவனிக்கணும், இது அப்படியே தஞ்சாவூருடைய அந்த பெரிய கோயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கட்டியிருப்பார். ஏன்னா அந்த தாத்தா கட்டின மாதிரியே நானும் கட்டணும் அப்படின்னு கட்டினவர் தான் இந்த சோழ மகாராஜா. உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்ஸில், மண்டபத்தில் 2 லேயர் இருக்கும். சின்ன சின்ன சிற்பங்கள், ஒரு சீனும் சின்ன சின்ன சிற்பங்கள். ஒன்று ராமாயணம், ஃபர்ஸ்ட் சீன் தொடங்கினா எண்டு வரைக்கும். அதே மாதிரி மகாபாரதம், அடுத்த லேயர்ல மகாபாரதம். இதை நீங்க கவனிக்கணும், உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா பெரிய சிற்பங்களா இருக்கா, சின்னதா இருக்கும். அப்படியே கவனிச்சோன்னா ஒரு சீனா இருக்கும். ராமாயணம், மகாபாரதம் அப்படியே லேயரா வந்து அது அந்த மாதிரி. இப்போ அது அவ்வளோ கலை நுணுக்கமாக அதை சிற்பிகள் வடிவச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்துடுங்க. அங்கே முன்னாடி மண்டபத்தில், நந்தி மண்டபத்தில் ஒரு சப்தஸ்வர படிகள் இருக்கு, நந்திக்கு மேலே போகிறது. அது இப்போ ஃபுல்லாக வலையை போட்டு மூடிட்டாங்க. ஏன்னா அது ஒன்று ஒரு படியில் நீங்கள் தட்டினீங்கன்னா ஒரு சவுண்டு வரும். அதாவது 7 ஸ்ருதி, 7 ஸ்வரங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 7 ஸ்வரங்கள் இருக்குது. எப்படிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஒரு தூணில், ஒரு கல்லில் இந்த மாதிரியான சவுண்டு வருதுன்றது கண்டுபிடிச்சி அந்த கல்லை அங்கே நிறுவி வச்சிருக்காங்க. 7 கல் அந்த நந்தி பலிபீடத்துக்கு இருக்குது. இப்போ நல்லா அந்த ஆர்கியாலஜி எல்லாரும் போய் தொட்டு பார்க்குறாங்கன்றதுக்காக நல்லா மூடி வச்சுட்டாங்க. ஸோ இது என்னன்னு தெரியல, அதை ஏன் மூடுறாங்கலாம் தெரியல. நம்மளும் சும்மா இருக்கும் போகிறதில்ல, அதை ஏதாவது அதை சேதப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால மூடி வச்சுருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் தொட்டு பார்த்து இப்போ சவுண்டெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் அதை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நம்ம கும்பகோணத்துக்கு வந்துடுவோம். கும்பகோணம் வந்தீங்கன்னா 6 மணி ஆகுது. நீங்கள் கரெக்டாக இங்கே மகாமகம் குளத்துக்கு நேராக வந்துடுங்க. இந்த மகாமகம் குளத்தில் இங்கே வந்து அதை சுற்றி இந்த மகாமகம் குளம் வந்து இந்த கும்பகோணத்துக்காரங்களுக்கு ஒரு பீச் மாதிரி. நம்ம சென்னையில் எப்படி மெரினா கடற்கரை இருக்கோ அதே மாதிரி மகாமகம் குளத்தில் இருக்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இங்கே வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அதாவது கடை தெருவில் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள், சிறுதானிய உணவுகள் அதாவது போட்டிருப்பாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் நீங்கள். அங்கே எல்லாமே ஆரோக்கியமான ஆர்கானிக்காக பண்ணுற தானிய உணவுகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிடுங்க.
முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அங்கே சேல் பண்ணுறவங்களும் அவங்க ஒரு 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 டெடிக்கேட்டடாக பண்ணுறாங்க, ஒரு வியாபாரமாக பண்ணுறதில்ல. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இந்த மகாமகம் குளம் உருவானதுக்கான காரணம் அந்த கும்பகோணம் இந்த மாதிரியான சேத்திரம், இந்த மகிமைக்கான காரணம் காசி விஸ்வநாதர். இந்த நவ நதிகளும் இங்கே வந்து சங்கமிச்சிருக்கு. நவநதிகள் வந்து ஒரு காலத்தில் கேட்டிருக்கு, எல்லாருமே தன்னுடைய பாவங்களை வந்து எங்கள் நதியில் வந்து நீராடி கழிச்சிடுறாங்க. இப்போ கங்கை, யமுனா, காவேரி, இப்படி நிறைய நதிகள் இருக்கு இல்லையா, கோதாவரி, இப்படி இந்த நாங்கள்லாம் எங்களுக்கு பாவம் எல்லாம் சேர்ந்துருது, நாங்கள் எங்கே போய் கழிக்கிறதுன்னு அப்போது சிவபெருமான் சொல்கிறார், நீ கும்பகோணம் போகணும், கும்பகோணத்தில் பிறந்தாலே உங்களுடைய பாவம் கழிஞ்சிருது. கும்பகோணத்தில் இருக்கிறவங்களுக்கு அதனால் அங்கே போங்க, அங்கே இருக்கிற மகாமக குளத்தில் நீங்கள் நீராடுங்கன்னு. ஸோ அந்த காசி விஸ்வநாதர், அந்த காசியில் இருக்கிற விஸ்வநாதர் இங்கே வந்துட்டார். இங்கே நவ நதிகளும் விக்கிரகமாக இருக்கிற ஒரே கோயில் இந்தியாவிலேயே. மற்றபடி நீங்கள் நதிகளாக தான் நீங்கள் பார்க்குறீங்க புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போகும்போது. கங்கையும் காவேரியும் நீங்கள் வந்து நர்மதா, கோதாவரி, யமுனா, இப்படி கிருஷ்ணா இப்படின்னு இவங்களெல்லாம் நீங்கள் நதிகளாக தான் நீங்கள் பார்க்குறீங்க, தரிசிக்கிறீங்க. ஆனால் இங்கே தான் விக்கிரகங்களாக நீங்கள் பார்க்க முடியும். இப்படி நவ நதிகள் நீங்கள் பெண்கள், அதாவது இளம் பெண்கள் நீங்கள் தரிசிக்கணும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணணும்னு, அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த காசி விஸ்வநாதரை பார்த்துட்டு, அம்பாலை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா இதோட கோயிலுடைய டூர்லாம் முடிஞ்சிருது. உங்களுக்கு ஒரு 7:30 ஆகிடும் ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் கோயில் டூர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கும்பகோணத்தில் ஷாப்பிங் பண்ணலாம். கும்பகோணத்தில் ரங்கநாதன் தெரு மாதிரி ஷாப்பிங்கே இருக்குது, டி நகர் மாதிரி. இங்கே எப்படி டி நகர் எல்லா கடைகளும் அங்கே இருக்குது, அதெல்லாம் ஷாப் பண்ணலாம். ஷாப்பிங் ஒரு வாட்டி ஒரு நடையாக நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா சாரங்கபாணி கோயில் தேரடி பக்கத்தில் பட்டர் தோசை கடை அப்படின்னு ஒரு டிஃபன் ஷாப் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஒரு 8-8:30 ஆகிடும் வச்சிங்களேன், நீங்கள் சாப்பிட்றலாம். இங்கே வந்து பட்டர் தோசை ஃபேமஸ். இதுக்கு கடைக்கு பேரே இல்லை, பட்டர் தோசை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தேரடி பக்கத்துலேயே சேர்லாம் போட்டிருப்பாங்க ரோட்டு மேலேயே, உள்ளே கூட உட்காந்து சாப்பிட்லாம். வசதியெல்லாம் எதிர்பார்க்காம நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான பட்டர் தோசைங்க. கீ ரோஸ்ட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பட்டர் அப்படியே வெண்ணெயை தூக்கி அப்படியே போட்டுருவாங்க, அது ரோஸ்ட்டாக போட்டு கொடுப்பாங்க. மற்ற ஐட்டம்ஸும் கிடைக்கும். ரொம்ப அற்புதமான ஹோட்டல். அதில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப பெருசாக ஆகாது, ஒரு 400 ரூபாய்க்குள்ளார நீங்கள் 4 பேரும் சாப்பிட்றலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஹோட்டல். சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துடுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிடுங்க. ரூம் போயிட்டு ஸ்டே பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் நவகிரக சுற்றுலாவை நீங்கள் பாருங்கள். அடுத்த எபிசோடு வந்து கும்பகோணத்தோடைய சுற்றி இருக்கிற நவகிரக சுற்றுலா ப்ளஸ்ஸு கும்பகோணம் சுற்றி இருக்கிற மற்ற கோயில்களையும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நான் அதை இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அடுத்த எபிசோடில் அதை சொல்கிறேன். நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் கூட அதை குறிப்பிட்டு காட்டுங்க, தவறே இல்லை. நீங்கள் நான் தவறை திருச்சிக்கிறேன். இது மாதிரி ஏதாவது தவறாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கூட. நான் சொல்கிற ஹோட்டல்ஸ், அந்த சாப்பாடு விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு தனி மனித விருப்பம் தாங்கயா. இப்போ எல்லாருமே நம்ம பூர்த்தி பண்ண முடியாது. எல்லாருமே அதுக்கு எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கும். நீங்கள் அது சொல்லும் போது நான் சஜஸ்ட் தான் பண்ணுறேன். எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்ற மாதிரி. உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட நீங்கள் தெரிவிங்க. பட் அதனால் அது ஹோட்டலே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்க விருப்பம் அது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் இது சஜஸ்ட் தான் பண்ண முடியும். நீங்கள் இந்த கோ டெம்பிள் பிளானரை தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரியான டெம்பிள் கைடிங் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். இப்போ கும்பகோணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து அந்த கும்பகோணம் சுற்றி இருக்க கோயில்கள் பார்க்க போகிறோம். மற்ற நகரங்களில் இருக்கிற கோயில்களையும் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களும் போய் சேரட்டும். ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அவங்களையும் பார்த்துட்டு அவங்களும் அந்த கும்பகோணத்துக்கு போகணும்னு விருப்பப்படுவாங்க. அவங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது கோ டெம்பிளுக்கு. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் அதுலேயும் சொல்லுங்கள். 9884934923 எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். இது ஏன் இப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர் ஒருத்தர் வந்து மலேசியாவிலேருந்து சரவணன் வந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணார். நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வர போகிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களை சுற்றி பார்க்க போகிறேன்னு என்னை பர்சனலாக கேட்டார். நான் ஒரு ஐட்னரியே அவர் ஒன்று கொடுத்தாரு. நான் கொஞ்சம் அதில் சஜஸ்ட் பண்ணேன் சில ஐட்னரியெல்லாம்.
ஸோ அந்த மாதிரி என்னால் சஜஸ்ட் பண்ண முடியுதுன்னும் போது நம்ம உலகத்துக்கும் எல்லாருக்கும் காட்டலாமே இந்த ஐட்னரியை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கோ டெம்பிள் பிளானர் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த எபிசோடு നിങ്ങൾക്ക് பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்தடுத்து நிறைய பண்ணுவோம், நிறைய கோயில்களை பற்றி பார்ப்போம். வணக்கம், நன்றி. சுபாஷ் கவி.